கைது செய்து ஆஜர்படுத்துவதற்கு ஆணை இன்னைக்கு ஒரு நாளைக்கும். அவருக்கும் இந்த பொன்முடி குடும்பத்துக்கும் ஏகப்பட்ட கனெக்ஷன்ஸ் இருக்கு. ஏன்னா பொன்முடி ஊழல் பண்ணி முதல் குடும்பத்துக்கு தானே கொடுப்பாரு. வேற எங்க கொடுப்பாரு? உங்களுக்கு எனக்கு கொடுப்பாரா? நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் தேசப்பற்றாளர் வாசுதேவன் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம் விஜய். திமுகவிற்கு தொடர்ச்சியாக அடிமேல் அடி விழுந்துகிட்டு வருகிறது. அந்த வகையில இப்போ பொன்முடியை கைது செய்ய வேண்டும், வாரண்ட் பிறப்பித்துள்ளது நீதிமன்றம். என்னஜி நடந்துட்டு இருக்கு? அடிமேல் அடி அப்படின்னு நீங்க சொல்றத நான் எப்படி இன்டர்பிரட் பண்றேன்னு தெரியல. அனிதா ராதாகிருஷ்ணன், ஏவா வேலு சிங்கப்பூர்ல போய் படுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறமா இப்போ மார்க்கண்டேயன், அதுக்கப்புறமா உதயநிதி, அதுக்கப்புறம் பொன்முடி, அப்புறம் செந்தில் பாலாஜி, இப்படியே போய்கிட்டு இருக்கு. அதனால நீங்க அப்படி சொல்றீங்களாங்க தெரியல. அடிமேல் அடி வாங்க வேண்டிய கட்சி தான் அது. அவ்வளவு கொள்ளை அடிச்சிட்டு இருக்காங்க. 5 வருஷத்துல அவங்க தமிழ்நாட்டு ஓட்டு மொத்தமா சுரண்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு ஊழலா வெளிப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஆனா நீங்க பொன்முடி பத்தி தான் கேக்குறீங்க, அதனால நான் பொன்முடிக்குள்ளே வரேன். பொன்முடிக்கு மேலே ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கின்றன, உங்களுக்கு தெரியும். விழுப்புரம் கோர்ட்ல போட்டீங்கன்னா அது அந்த டிஸ்ப்ரொபோர்ஷனேட் அசெட் கேஸ்ல, அதாவது வருமானத்திற்கு புறம்பாக சொத்து சேர்த்த வழக்கு விழுப்புரம் கோர்ட்ல போட்டா சரியாகாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆர்காட்டார் இருக்காங்க இல்லையா, அதாவது வேலூர் பக்கத்துல போயிட்டு அந்த கோர்ட்ல போட்டுடலாம், அங்க நம்மால் இருக்கிறாரு அப்படின்ட்டு அங்க போய் போட்டு இதெல்லாம் இவங்க மேலாம் இந்த வழக்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்க இல்லையா. அந்த மாதிரி எல்லாம் இந்த வழக்கு பண்ண முடியாது. அதே மாதிரி மணல் கொள்ளை உங்களுக்கு தெரியும், பொன்முடி மேல ஏகப்பட்ட கேசஸ் இருக்கு. அவர் வீட்டுல ஒரு தரம் இடி ரெய்டு பண்ண போது ஃபாரின் கரன்சி எல்லாம் கூட எடுத்தாங்க. 58 லட்சமா 60 லட்சம் ரூபாய்க்கு ஃபாரின் கரன்சி எடுத்தாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு தெரியல. மணல் கொள்ளை எப்படி அவங்க பண்ணினாங்க அப்படிங்கிறது தெரியும். எவ்வளவு ஆழமா எவ்வளவு அகலமா தோண்டி எடுத்திருக்கிறாங்கிறத ஐஐடில இருந்து ட்ரோன் மூலமா ஜியோ சேட்டலைட் வச்சு அவங்க ஆழம் அகலம் பார்த்திருக்கிறாங்க அப்படின்னா நீங்க பாருங்க. இந்த விஷயம் 2025 சென்னையில ஒரு சென்னை பெரியார் திராவிட கழகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. திராவிட கழகம்னாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும், ஒரு இந்து விரோத சமாச்சாரம் தான் பேசுவாங்க அப்படின்ட்டு. அதுலயும் ஒரு பெரியார் திராவிட கழகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு போல் இருக்கு. அதுல இவர் போயிட்டு ஏப்ரல் மாசம் பேசுறாரு. பேசும்போது ரொம்ப, அதாவது சைவம் வைஷ்ணவம் அப்படிங்கறதெல்லாம் இந்து மதங்களுக்குள்ளே இருக்கிற பிரிவுகள் தான். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க, புதுசா ஒரு நேரேட்டிவ் கொடுப்பாங்க. இந்து மதம் அப்படிங்கிறதே ஒண்ணும் கிடையாது, சைவம் வைஷ்ணவம் தான் இருக்கு அப்படின்ட்டு ஒரு புது நேரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. சோ இவர் என்ன பண்ணிவிட்டாரு, அங்க போயிட்டு இந்த சைவம் வைஷ்ணவத்துக்கான சில அடையாள குறிகள் எல்லாம் இருக்குது இல்லையா. விபூதி போட்டுக்குவாங்க, சில பேர் ஒரே விபூதி போட்டுக்குவாங்க, சில பேர் பட்டைய 3 விபூதி போட்டுக்குவாங்க. அந்த 3 அப்படிங்கிறது என்ன, பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். அதே மாதிரிதான் வைஷ்ணவர்கள் வேற மாதிரி அதை போட்டுக்குவாங்க. அதை எடுத்துக்கிட்டு விபச்சார சமாச்சாரத்தோட மிக்ஸ் பண்ணி ரொம்ப கேவலமா கொச்சையா அவர் பேசியிருக்காரு. இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன். அது நம்ம தரத்துக்கு, உங்களுடைய யூடியூப் தரத்துக்கு அது நல்லா இருக்காது, சேனல் தரத்துக்கு நல்லா இருக்காது. உடனே என்ன பண்ணிட்டாங்க, கிட்டத்தட்ட 120 பேர் கேஸ் போட்டிருக்கிறாங்க. பாருங்க எவ்வளவு கேஷுவலா அவங்க எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. 120 பேர் கேஸ் போட்டிருக்காங்க. அதுல உமா ஆனந்தன் ஒருவர். உமா ஆனந்தன் சைதாப்பேட்டை கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. அப்போ இவர் மினிஸ்டர் அப்படிங்கிறதுனால எம்எல்ஏ எம்பிக்கள் கோர்ட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆகுது. போலீஸ் விசாரணை பண்றாங்க. அவங்க எப்படி விசாரணை பண்ணுவாங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஆட்சியில் இருக்கிறது திமுக, முதல்வராக இருப்பது மு.க. ஸ்டாலின். அவருக்கும் இந்த பொன்முடி குடும்பத்துக்கும் ஏகப்பட்ட கனெக்ஷன்ஸ் இருக்கு. ஏன்னா பொன்முடி ஊழல் பண்ணி முதல் குடும்பத்துக்கு தானே கொடுப்பாரு. வேற எங்க கொடுப்பாரு? உங்களுக்கு எனக்கு கொடுப்பாரா? அவங்களுக்கு கொடுக்கறதுனால அவங்க என்ன பண்றாங்க, சரி பொன்முடி எப்படியாச்சும் காப்பாத்திடணும். கோர்ட் சொல்லுது கேஸ் போடுங்க அப்படின்னுட்டு. போன வருஷம் 2025 ஏப்ரல் மாசம் 17ஆம் தேதி உயர் நீதிமன்றம் கேஸ் போடுங்க, ஃபைல் பண்ணுங்க, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க சொல்லுது. இவங்க எஃப்ஐஆர் ஃபைலே பண்ணல. போலீஸ்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, 120க்கு வழக்கையும் நாங்க விசாரிச்சிட்டோம், மனுவை நாங்க விசாரிச்சிட்டோம், அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்ட்டு அப்படி விட்டுட்டாங்க. எவ்வளவு அயோக்கியத்தனம்னு நீங்க பாருங்க. ஒரு
குறிப்பிட்ட சமுதாயத்தினுடைய ஒரு இனத்தவருடைய ஒரு மதத்தவருடைய மனத்தை புண்படுத்துகிறீர்கள். அவர்கள் டெய்லி போட்டுக்கிற அணுகிற அந்த சின்னங்களை நீங்கள் அவமதிக்கிறீர்கள். ஒருத்தன் குல்லா போட்டுட்டு இருக்கானா நீ அவமதிப்பியா? ஒருத்தன் சிலுவை போட்டுட்டு இருக்கிறானா நீ அவமதிப்பியா? அது என்ன இப்படி பிளஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு நீ சொல்லுவியா? அதெல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. ஆனா இதை மட்டும் பண்றதுக்கு அவங்களுக்கு தைரியம் இருக்கும். அதே மாதிரிதான் இந்த பெரியார் திராவிட கழகம் அப்படிங்கறதுல பேசும்போது கூட அவங்களுக்கு வந்து கடவுள் மறுப்பு தான் கொள்கை, ஹிந்து விரோதம் கொள்கை கிடையாது. ஆனா கடவுள் மறுப்புங்கிற பேர்ல ஹிந்து விரோதம் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்க. அங்கதான் இவர் போய் பேசுறாரு. அங்க போய் பேசும்போது இவர் என்ன சொல்லிருக்கணும் தெரியுமோ? கடவுள் மறுப்புங்கிறத நான் மொத்தமா ஏத்துக்கிறேன். இஸ்லாம் எப்படி ராமர் கிருஷ்ணர் எல்லாமே வந்து சிவன் பார்வதி மகாவிஷ்ணு லட்சுமி பிரம்மா சரஸ்வதி இது எல்லாமே கற்பனை பாத்திரங்களோ, அதே மாதிரி முகமது நபியும் கற்பனை பாத்திரம் தான், ஜேசு கிறிஸ்துவும் கற்பனை பாத்திரம் தான் சொல்றதுக்கு திராணி இருந்தா நான் ஒத்துக்கிறேன். அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அதை சொன்னானா பொன்முடி இன்னைக்கு உயிரோட இருந்திருக்க மாட்டாரு. அதெல்லாம் உண்மை. அப்போ அங்க போயிட்டு இவர் வந்து பேசுறாரு. ஓகே, பேசுங்க, பரவாயில்ல. இந்து மதத்துல இருக்கிற பிரச்சனைகள்லாம் பேசுங்க. பொதுவாக எப்படி மதம் மனிதனை பிரிச்சிருக்கிறது அப்படிங்கிறத பத்தி எவ்வளவோ பேசலாம் சார். அவரே ஒரு பேராசிரியர் தானே, எவ்வளவோ நல்லா பேசிருக்கலாம். ஆனா அதான் சொல்லுவோம்ல, அதாவது I thought he was a gentleman until he opened his mouth. அதாவது நீங்க ஜென்டில்மேன் மாதிரி தான் இருக்கிறீங்க, உங்க தோற்றத்துல பார்த்தா அப்படிதான் இருக்குது. ஆனா நீங்க வாயை திறந்து பேச ஆரம்பிச்ச போதுதான் தெரியுது நீங்க ஒரு மட்டமான பெருவழி அப்படின்னுட்டு. ஏன்னா நீங்க பேசுற விஷயம் அவ்வளவு அசிங்கமா இருக்கு. அதுதான் ஆச்சு அங்கே. பொன்முடி இப்போ இல்ல, இதுக்கு முன்னாலேயும் கூட அது மாதிரி பல இது பேசிருக்கிறாங்க. டிஎம்கேல எல்லோருக்குமே இந்த மாதிரி ஒரு ஆபாசமாக பேசக்கூடிய ஒரு இது இருக்கு. அந்த காலத்துல அண்ணாதுரையில இருந்து நான் ஆரம்பிக்க முடியும். உங்களுக்கு எல்லாம் வயசு பத்தாது, எனக்கு 71 வயசு ஆச்சு. நான் இதெல்லாம் பார்த்துட்டு வந்தவன் தான். என்கிட்ட பூரா லிஸ்டே இருக்குது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்ட்டு. உங்களை தானே கேட்கிறோம், உங்களுக்கும் அந்த நடிகைக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நாங்க கேட்கிறோம். அதுக்கு அண்ணாதுரை என்ன சொன்னார் சொல்லுங்க? தன்னை பத்தி சொல்லியிருக்க வேண்டியதானே ஐயா. அதை விட்டுவிட்டு அந்த நடிகையும் பத்தி சொல்றாரு. படிதாண்டா பத்தினி அல்ல அப்படின்னு அந்த நடிகைக்கு ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்தி கொடுறாரு. அப்போ இந்த மாதிரியே பேசக்கூடிய அண்ணாதுரை, கருணாநிதி, மற்ற அமைச்சர்கள், ஸ்டாலின், உதயநிதி, முந்தா நாள் உதயநிதி பேசினார் பாருங்க, அது மாதிரி பொன்முடி, ஆராசா, எஸ்ஆர் பாரதி, ஆர் எஸ் பாரதி எல்லாருமே அப்படிதான். சும்மா சைதை சாதிக்கு வெற்றி கொண்டால் வண்ணை ஸ்டெல்லா ஆறுமுகம், தீபொறி ஆறுமுகம் மட்டுமே கிடையாது. எல்லாமே இன்னைக்கு முதல் குடும்பம் வரைக்கும் அவங்க அப்படிதான் இருக்கிறாங்க. சோ இந்த இதுல என்ன ஆச்சுன்னு சொன்னா மக்கள் கொதிப்படைஞ்சு போயிட்டாங்க. இது எப்படா 120 பேர் ஃபைல் பண்ணிட்டு கூட இவர் மேல ஆக்ஷன் எடுக்காம இருக்கிறீங்க அப்படின்னுட்டு. அப்புறமா அவங்க ஆக்ஷன் எடுக்கல, விட்டுட்டாங்க. ஏன்னா மேல இருக்கிறது நம்ம ஆளு யாரு, மு.க. ஸ்டாலின் நம்மளை காப்பாத்துவார் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னா மார்ச் 24ஆம் தேதி அவருக்கு வந்து சம்மன் கொடுக்குறாங்க, வரல. அப்புறம் சொன்னாங்க நாங்க வந்து உயர் நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்திருக்கோம், இதுக்கு வந்து கேன்சல் இந்த மாதிரி இது பண்ணக்கூடாது, எஃப்ஐஆர் போடக்கூடாதுன்னு வழக்கு தொடுத்திருக்கிறோம் அப்படின்னாரு. அதுக்கப்புறமா என்னாச்சு, ஜூலை 2ஆம் தேதி உயர் நீதிமன்றம் சொல்லிடுச்சு நாங்க இதுல தலையிட விரும்பல. மாட்டிக்கினாரா? இப்போ வழிக்கு வருவீங்களா? உடனே இவங்க என்ன பண்றாங்க, ஆர்டர் போட்டாங்க, கிளம்பு நீ வா அப்படின்னு. இதுக்கு முன்னால வரவே இல்லை. இந்த ட்ரிப்பு நீ வரலன்னு சொன்னா உன்னை வந்து தூக்கிட்டு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி கைது செய்து ஆஜர்படுத்துவதற்கு ஆணை, இன்னைக்கு ஒரு நாளைக்கும் அந்த மாதிரியான ஒரு கண்டிஷனை கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. இப்போ பாருங்க இவங்க வந்து எப்படியெல்லாம் இந்த சட்டத்தை மீறி எப்படியெல்லாம் தன்னுடைய அமைச்சர்களை காப்பாற்றணும் அப்படின்னுட்டு இவர் நம்ம மு.க. ஸ்டாலின் முயற்சி பண்ணிருக்கிறார் அப்படின்னு நீங்க பாருங்க. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் யாருமே பதவியில இருக்கக்கூடாது சார். நீங்களாவே பதவி விலகிக்கணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு தார்மீக கோஷன்ட், அதாவது ஸ்பிரிச்சுவல் கோஷன்ட் இருக்கணும், நேர்மை அப்படி இருக்கணும். ஏன்னா அரியலூர்ங்கிறது எங்க இருக்குன்னே தெரியாம இருந்த ஒரு லால் பகதூர் சாஸ்திரி அரியலூர்ல ரயில் விபத்து நடந்த உடனே அவராவே ரிசைன் பண்ணிட்டார் பாருங்க. அந்த மாதிரி இவங்க ரிசைன் பண்ணணும். அப்படி ரிசைன் பண்ணலன்னு சொன்னா யாரு முதல்வரோ அவருக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கு.
அந்த பொறுப்பையும் மு.க. ஸ்டாலின் பண்ணல. அவருக்கு மட்டும் அந்த பொறுப்பு இருந்ததுன்னு சொன்னா செந்தில் பாலாஜி 2021 மே மாசம் 7ஆம் தேதி பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்க மாட்டார் மு.க. ஸ்டாலின். ஏன்னா அவர் என்ன சொன்னாரு, 11 மணிக்கு நாங்க ஆட்சி பிடிச்சிருவோம், பதவி பிரமாணம் எடுத்துக்கோ, 15 நீங்க போயிட்டு மணலை அழிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அந்த அளவுக்கு கிரிமினல் மைண்ட் பீப்புளை தான் இவங்க அமைச்சர்களா வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, துறை வாரியா ஒவ்வொரு துறையிலும் எவ்வளவு நம்ம செலவு பண்ண போறோம், அதுல எவ்வளவு கமிஷன் நம்ம வாங்கலாம் அப்படிங்கறத மட்டும்தான் அவங்க பாக்குறாங்க. எம்எல்ஏ எம்பி கோர்ட் இருக்கு சார், இல்லைன்னு சொல்றது சார். எம்எல்ஏ எம்பி கோர்ட் இருந்து கூட என்ன சார் பிரயோஜனம்? பாருங்க, 1.5 வருஷம் ஆகி போச்சு. கொஞ்சம் கூட இவங்களுக்கு வெட்கம் இல்லாம இன்னைக்கும் சுத்தி தெரியுறாங்க. அவங்க வீட்டு மனுஷங்களே அவங்க எப்படி ஏத்துக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அப்புறம் என்ன ஆகும், கோர்ட்ல போயிட்டு பொன்முடியோட இன்னொரு சமாச்சாரம் சொல்றேன் உங்களுக்கு. பொன்முடி அந்த மணல் கொள்ளை வழக்குல இதாயிடுறாரு. அதுக்கப்புறமா என்ன ஆகுது, அவரை மந்திரி பதவி இழக்கிறாரு. அதுக்கப்புறமா திருப்பியும் மந்திரி பதவி வேணும் அப்படின்ட்டு கேட்கிறாரு. அப்போ ஆர்.என். என்ன சொல்றாரு, நான் பதவி பிரமாணம் பண்ணி வைக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. அப்போ உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க இவங்க. எல்லாத்துக்கும் அங்க இருக்காங்கல்ல, கபில் சிபல் இருக்காரு, அபிஷேக் மனு சிங்வி இருக்காரு. உங்களுக்கு என்ன சார் ப்ராப்ளம்? 10 கோடி ரூபாய் கூட அவரு போயிட்டு அங்க செட்டப் பண்ணிட்டு திருப்பி கொண்டாந்து கொடுத்துருவாரு. பண்றாங்களா இல்லையா? அப்படித்தானே பண்ணினாங்க. செந்தில் பொன்முடிக்கு 2வது முறை பதவி பிரமாணம் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வேற வழி இல்லாம இந்த மேட்டர் வந்த உடனே அவரை மு.க. ஸ்டாலினுக்கு வேற வழி இல்லை, இதுக்கு மேலேயும் நம்ம இந்த ஆள மந்திரி சபையில் வச்சிருந்தா நம்ம பேர் கெட்டு போயிடும் தெரிஞ்ச உடனே கழட்டி விட்டுட்டாரு, தோத்து விட்டார். அது வேற விஷயம். அதுக்கப்புறமா அவருக்கு இது கிடைக்கும் இல்லை, எம்எல்ஏவோட இது கிடைக்கும் இல்லை, அது வேற விஷயம். சோ உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது சார், இந்த வழக்கு நான் சொல்றேன், இந்த வழக்கு நீங்க 3-4 செக்ஷன்ல பண்ணலாம். 299, அதாவது பாரதிய நியாய சம்ஹிதா 299ல எந்த ஒரு மதத்தையும் வார்த்தையாலையும் செய்கையாலையும் புண்படுத்துவது தவறு, 3 வருஷம் ஜெயிலு. 302ல நீங்க உங்களுடைய இன்டென்ட், அதாவது அவங்களுடைய மனத்தை புண்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் நீங்கள் செய்திருந்தால் அது தவறு, அதுக்கு 1 வருஷம். இந்த மாதிரி 2-3 செக்ஷன் இருக்கு, 4 செக்ஷன் மெயின்லி இருக்குது. இதுல இந்த 2 செக்ஷன்லயும் அவர் வரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேக்சிமம் 3 வருஷம் தான். நான் என்ன கேட்கிறேன், இவங்கெல்லாம் உடனே ஜெயில பிடிச்சு போட்டுருக்கோம். ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, ஜெயில் இஸ் அன் எக்ஸெப்ஷன், பெயில் இஸ் த நார்ம் அப்படிங்கிறாங்க. அதாவது ஜாமீன் கொடுத்து இவங்களை வெளியே விடுறது, தனிமனித சுதந்திரம் தான் கரெக்ட், அவங்களை கைது பண்ணி உள்ள வைக்கிறது தப்பு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஒரே ஒரு கேள்வி நான் கேட்கிறேன், நீதித்துறையை பார்த்து உங்க சேனல் மூலமா நான் கேட்கிறேன். ஓகே சார், நாங்க ஒத்துக்கிறோம், எல்லாரையுமே ஜெயில போட்டுட்டு அவங்களுக்கு ஆட்டு மாம்சம் பிரியாணி, கோழி பிரியாணி கொடுக்க முடியாது, நான் ஒத்துக்கிறேன், வெளியில விட்டுருவோம். தீர்ப்பு கொடுங்க, தீர்ப்பையாவது முதல்ல கொடுங்க. 3 வருஷம்னு சொல்லியிருக்கு இல்லையா பிஎன்எஸ்ல, 3 வருஷம் தண்டனை குறிப்பிடப்பட்டிருக்கா இல்லையா? நீங்க சீக்கிரமா தீர்ப்பை கொடுங்க. 2 வருஷம் 2 மாசம் 3 மாசத்துல தீர்ப்பை கொடுங்க. ஏன் இப்படி இழுத்துக்கிட்டு போகுது? இந்த வழக்குல என்ன ஆகும் சொல்றேன் விஜய். இப்போ உயர் நீதிமன்றம் மாட்டேன்னு சொல்லிடுச்சு. இப்ப என்ன பண்ணுவாரு, திருப்பி உச்ச நீதிமன்றத்துக்கு போவாரு. அங்க நம்ம நண்பர்கள் இருக்கிறாங்க. 10 கோடி ரூபாய் தான் செலவு, ஜாஸ்தி கிடையாது. ஏன்னா நீங்க 50,000 கோடி ரூபாய் சொத்து சேர்த்து வச்சாச்சு. 50,000 கோடி ரூபாய் இருக்கும்போது 10 கோடி ரூபாய் அவனுக்கு கொடுத்து நம்ம பாட்டுக்கு வெயில்ல வந்துடலாம்ல. அதை அப்படியே போயிட்டு இருக்கோம். இன்னொரு 20 வருஷம் போகும். ஆனா இப்போ பிஎன்எஸ் வந்த பிறகு, அதாவது நம்ம புதிய சட்டங்கள், குற்றவியல் சட்டங்கள் போயிட்டு நியாய சட்டங்கள்னு வந்துருச்சு இல்லையா? வந்த பிறகு இப்போ அவ்வளவு தூரம் போகாது. 5-6 வருஷத்துக்குள்ளே அவருக்கு தண்டனை கிடைக்கலாம் உயிரோட இருந்தா. ஆனா மணல் கொள்ளை வழக்குல அவர் கைது செய்யப்பட்ட போது என்னாச்சு, ஐயோ என்னை விட்டுடுங்க, எனக்கு 70 வயசு ஆச்சு. எனக்கு தான் 70 வயசு ஆச்சு, எனக்கு 70 வயசு ஆச்சு. ஆனா நான் அங்க போயிட்டு பிச்சை கேட்க மாட்டேன். தப்பு பண்ணிருக்கேன்னு ஒத்துக்கிட்டு தண்டனை நான் ஏற்றுக்கொள்வேன். அங்க போயிட்டு என்ன விட்டுடுங்க, என் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு சுகர் இருக்குது, எனக்கு பிபி இருக்குது, எனக்கு முட்டு வலி இருக்குது, எனக்கு தோல் வலி இருக்குது, இப்படி எல்லாம் போயிட்டு கெஞ்சி கூத்தாடி என்ன ஒரு கேவலமான ஒரு அற்ப பிறவி அப்படிங்கிறது நீங்க பாருங்க. இவர்கள்லாம் நம்ம நாட்டுல இவ்வளவு நாளா அரசியல் பண்ணிக்கிட்டு நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கிறது நம்மளுக்கு ஒரு வெக்கக்கேடு.
தேங்க்யூ. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதர் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. வாய்ப்புக்கு நன்றி விஜய். தேங்க்யூ.